ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆர்கனைசேஷன் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். என்னோடய வீடு ரெண்டட் ஹவுஸ்னால் நான் பூஜை அறையை செல்ஃபில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை அறையை நீட்டாகவும் க்ளீனாகவும் அதுக்கான பொருட்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்கனைஸ் டிப் பார்க்கலாம். நம்ம பூஜை அறையில் மெயினாக செய்ய வேண்டியது பூஜை பாத்திரங்களை நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இது பழைய டிப்பாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். இதில் எண்ணெய் பிசுக்குள்ள பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் உள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் பூஜை பாத்திரங்களுக்குள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி வந்துருச்சு. இப்போது பீதாம்பரி பவுடர் இந்த பித்தளை பாத்திரங்களெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பாத்திரத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பித்தளை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ண உடனேவே ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி வச்சுடுங்க. இல்லைன்னா புள்ளி புள்ளியாக தண்ணி இருக்கும். ஒரு சில டைம் ரெட் ஷேட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் பித்தளை பாத்திரத்தை வாஷ் பண்ண உடனே ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ என்னோடய சாமானத்தை எல்லாத்தையும் நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இது முக்கியமான டிப். உங்களோட பித்தளை பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயும் திருநீர் இருக்கும். அந்த திருநீரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பவுடர் அடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் திருநீரை அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் பாத்திரங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். அடுத்த வேலை என்னென்னு பார்த்துடலாம். இது டிப்புன்னு கூட சொல்லலாம். நாம் பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைப்போம். அதுக்கு இந்த சின்ன டிப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பூஜை அறையே நல்லா நறுமணமாக இருக்கும். நான் மஞ்சளுக்கு பதிலாக சந்தனப்பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். சந்தனப்பொடி குங்குமமும் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணிக்கு பதிலாக நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வாசனை பொருட்கள். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பூஜை அறை அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சந்தனத்தையும் குங்குமத்தையும் நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பித்தளை பாத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பொட்டு வைக்க போகிறேன். பொட்டு வைக்கும்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சாமியோட கண் மறைக்காத மாதிரி நீங்கள் பொட்டு வைக்கணும். அதுதான் சிறந்த முறை. தினமுமே இப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டால் தினமும் செய்ய தேவையில்லை. வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ வச்சுடுங்க. அது கூட ஜவ்வாது பன்னீர் கலந்து வச்சிங்கன்னா பூஜை அறைக்கு போனாவே எப்பயுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை விட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது எல்லா பித்தளை பாத்திரங்களுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுருங்க. அடுத்த வேலை என்னன்னு பார்த்துடலாம். வேலைங்கிறத விட இது டிப்ஸ்னே நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் எல்லா பூஜை அறையிலையும் சாமி சிலைகள் இருக்கும். எங்கிட்ட இருக்கிறது சாய்பாபா சிலை மட்டும்தான். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்குவேன். அது கூட தண்ணி சேர்த்துக்குவேன். கூடவே ரோஜா இதழ்களும் சேர்த்துக்குவேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிலைகளை நான் வாஷ் பண்ணி விடுவேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லா சுத்தமாகவும் ஆகிடும். இது ஒரு அபிஷேகனை கூட வச்சுக்கலாம். நான் பால் இளநீர் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. பன்னீர், தண்ணீர், அப்புறம் ரோஜா இதழ்கள் இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். சிலைகளை நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சிலைகளை எல்லாத்தையும் பார்த்து வாஷ் பண்ணணும். லைட்டாக நம்ம போட்டு ப்ரெஸ் கொடுத்தோம்னா உடஞ்சிடும். அது நமக்கு நெகட்டிவ் ஃபீலை கொண்டு வந்துடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். அடுத்தது கோமதி சக்கரத்தையும் நான் அந்த மாதிரியே வாஷ் பண்ணிடுறேன்.
நார்மலாகவே வாஷ் பண்ணாவே போதும், சுத்தமாகிடும். ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு முறை செய்கிறதுனால எப்போவும் அது சுத்தமாக தான் இருக்கும். கோமதி சக்கரத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அதை பற்றி வீடியோ போடலாம். அடுத்தது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கும் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, சேம் மெத்தடு தான். தண்ணீர், பன்னீர், ரோஜா இதழ்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வாஷ் பண்ணி விட்டுடுவேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சிடுவேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சாவே போதும். இந்தளவுக்கு நம்ம சுத்தம் செய்யும் போதே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்களும் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுடுவேன். ஏன்னா சாமிக்கு பண்ணினது தான், அதனால் ஒரு நல்ல வைப் கிடைக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருவேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம எல்லாத்து வீட்லேயும் பவுலில் வந்து பூ வைக்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு. இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுலில் பவுல் வந்து தண்ணி சேர்த்து அது கூட ஒரு மூடி பன்னீர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்குவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பூக்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூக்களும் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறையை க்ராஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமான டிப், கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு தான் சாமிக்கு பூஜை பண்ணுவோம். கோயிலையும் அதே மாதிரி தான் அபிஷேகம், அர்ச்சனை எல்லாமே செய்வோம். இந்த வெத்தலையில் ஒரு விஷயம் இருக்குது. நுனியில் வந்து ஸ்ரீதேவியும், நடுவில் வந்து சரஸ்வதியும், அந்த காம்பில் வந்து மூதேவியும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம் பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது வெத்தலைப்பாக்க அப்படியே எடுத்து வச்சுருவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ காம்போடு நம்ம வைக்கும்போது மூதேவியை நாம் வரவேற்கிற மாதிரி ஆயிடும். அதனால் இனிமேல் நீங்கள் வெத்தலைப்பாக்கு வைக்கும்போது அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்க பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நாம் விளக்கு, சின்ன சிலைகளுக்கு எல்லாத்துக்கும் பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா அது கீழே விழுந்துடும், பேக்கில் விழுந்துடும், சைடில் விழுந்துடும். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி விளக்குலேயோ சிலைகளுக்கு பின்னாடி பென் மூடி, ஸ்கெட்ச் மூடி இல்லைனா ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி செல்லோ டேப் வச்சு இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து நான் ரப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ரப்பர் கலண்டு வரதுனால அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணல. இந்த ஸ்கெட்ச் மூடி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா கீழே விழுல, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நான் கோமதி சக்கரம் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போட்டுடலாம். இதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு துணியை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வீட்டில் 7 கோமதி சக்கரம் தான் வைக்கணும். அதோட கண் வந்து கீழ் நோக்கி இருக்கணும், ஒயிட் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இதுதான் வீட்டில் வைக்கிற முறை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூஜை அறையில் நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படின்னா சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் இது வச்சிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நாம் பூஜை அறையில் ஒரு செல்ஃப் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து டபுள் ரேக் இருக்கிற செல்ஃபை எடுத்துக்கிறேன். அதில் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் லைனர் ஷீட் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன பொருட்களை அடுக்கி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து நான் தீர்த்தம், கோமயம், சந்தனப்பொடி, சாம்பிராணி பொடி இது எல்லாத்தையும் மேலே வச்சுருவேன். அதே மாதிரி ஊதுபத்தி இது எல்லாத்தையும் மேலே ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுருவேன். கீழ் ரேக்கில் என்ன வைக்க போகிறேன்னா சாம்பிராணி, அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி, மேட்ச் பாக்ஸு, கற்பூரம், திரி, திருநீர், குங்குமம் இது எல்லாத்தையும் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷீட்ஸு, இந்த ரேக் இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில், தீர்த்தம், கோமயம்,
பன்னீர் இது எல்லாத்தையும் இன்னொரு ட்ரேயில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் செல்ஃப் லைனர் வச்சுக்கோங்க. ஆயில், தீர்த்தம், பன்னீர் இது எல்லாத்தையும் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பூஜை அறையை க்ளீன் பண்ணணும். என்னோடது செல்ஃபுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா செல்ஃபில் வந்து பூச்சி, கற்பாம்பூச்சி, ஸ்பைடர் இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃப் லைனர் ஷீட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆயில் பட்டாலோ இல்லை திருநீர், குங்குமம் எது பட்டாலும் நீட்டாக இருக்கும். அடுத்தது பூஜை அறையை ரெடி பண்ணிடலாம். என்னோடய பூஜை அறை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் திருநீர் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எந்த லிக்விடோ இல்லை வாட்டரோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. வெறும் திருநீர் போட்டு மட்டும் தொடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து இன்னும் பளபளன்னு இருக்கும். அடுத்தது வலம்புரி சங்குலையும் அன்னபூர்ணி பிளேட்லேயும் வந்து பச்சரிசியை வந்து நான் பரப்பி வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், காம்பு இருக்கக்கூடாது வெத்தலையில். அதே மாதிரி விளக்கு, நெய் விளக்கு ஏற்றிருக்கேன். இந்த ஹோல்டரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 முகம் விளக்கேற்றி வச்சுருக்கேன். கோமதி சக்கரத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பிளேட்டில் வந்து சோம்பு, கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் இதை வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு கோயிலில் இருந்து சாமி கும்பிட்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது எங்களுடைய குலதெய்வம். அதே மாதிரி ரைஸ் லைட், தோரணம் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் பூக்களை வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி அத்திவரதர் அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் கோயில் ஓப்பன் பண்ணாங்களே அந்த டைமில் நான் வாங்கின படம் அது. இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து நான் நார்மல் கோயில் வாசல்லே விற்பாங்க இல்லையா, அங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினது. இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்கிது. நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது திரியை உள்ளே நல்லா வச்சு வெளியே லைட்டாக தெரிகிற மாதிரி விளக்கு ஏற்றும் போது தீபம் வந்து ரொம்ப வேகமாக எரியாமல் ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப நேரம் எரியும். அதே மாதிரி விளக்கை நீங்கள் நிறுத்தும் போது ஒரு பூக்களை வச்சு தான் நிறுத்தணும். அதுவும் லேடிஸ் தான் பண்ணணும், ஜென்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷனும் கிடைக்கும், வீடே வந்து மங்களகரமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விளக்குக்கு பின்னாடி அந்த ஸ்கெட்ச் முடி வச்சு ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து கோயில் வாசலில் கடை இருக்கும் இல்லையா, அங்கே வாங்கின ஸ்டிக்கர்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ரைஸ் லைட் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பூக்கள் வந்து நான் கோயில் வாசலில் இருக்கிற கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணினது. எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான். இது எல்லாமே ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த செல்ஃப் லைனர் ஷீட் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. நீங்கள் செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செல்ஃப் லைனரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. நியூஸ் பேப்பரே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி நான் செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணினதை உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இந்த செல்ஃபில் வச்சுருக்கேங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணும்போது பூஜை அறையே வந்து ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை அறை தானே எப்போ வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் வாழ்க்கையில். 6 hours later. ஈவினிங் விளக்கேற்றும் போது இந்த பூஜை அறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எங்களுடைய வீடியோஸை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.